எல்லா வேலையும் செஞ்சா நீங்க லீடர் ஆயிட முடியாது. ரைட்டு தானே? இப்ப இளையராஜா இருக்காருன்னா எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அவரேவா வாசிக்கிறாரு. அதை எப்படி வாசிக்கணும், எப்படி வாசிக்க வைக்கணுங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். லீடர் இஸ் a facilitator. ஓகே, தோனி ஒரு பிளேயர், ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தோனி எல்லா மேட்ச்லயும் 100 ரன் அடிக்கிறது அவசியம்லாம் இல்ல. வேகமா அடிக்க தெரிஞ்ச 6 பாலுக்கு 4 6 எல்லாம் அடிக்கக்கூடிய தோனி சில நேரத்தில் நொட்டுன்னு கட்ட வைக்கிறப்ப நமக்கு கோவம் வரும். ஏன்னா நமக்கு பொழுது போகணும், அதனால கேட்கிறோம். அவர் அதை செய்ய மாட்டார். அவர் கேலரிக்கெல்லாம் விளையாட மாட்டார். கை தட்டுவானா மாட்டானா, அவன் என்ன சொல்லுவான்னு சொல்ல மாட்டான். இதை பத்திலாம் அவர் கவலையே பட மாட்டார். எதிர்த்தாப்புல ஒரு யங் பிளேயர் விளையாடிட்டு இருக்கான், அவனுக்கு டேலண்ட் இருக்கு. ஆனா நான் பக்கத்துல இருந்தானா அவன் பயப்படாம விளையாடுவான். அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். அவன் ஆட வச்சுட்டு சிங்கிள் மட்டும் ஆடி கொடுத்துட்டு ஒவ்வொரு பாலுக்கு பக்கத்துல போய் அடுத்த பால் இப்படி போடுவான், இங்க அடி, அடுத்த பால் இங்க போனா செவிலே விழுப்பு, இந்த பால் கட்ட வையின்னு சொல்லிட்டே இருப்பாப்ல. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து வேலையை வாங்குறதா இவருடைய வேலையை ஒழிய நானே போய் எல்லா பாலையும் அடிப்பேன் என்பதல்ல அவருடைய வேலை. லீடர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா, பாராட்டு அடுத்தவனுக்கு போனாலும் பரவாயில்லை என்று பயப்படாத பெருந்தன்மை இருக்கிறவர் மட்டும்தான் தலைவனாக முடியும். Download ShareChat.